அதாவது தற்கொலை பண்ணி செத்தவர்களுடைய ஆவி திரும்ப ஒரு ஆள் மேலே மேலாடுதுங்கிறாங்க. இது உண்மையா? அந்த மாதிரி அவர் பேசுகிற மாதிரி இந்த ஆவி வந்த ஆளுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நம்ம மார்க்க அடிப்படையிலையும் சரி, அறிவியல் அடிப்படையிலையும் சரி, இது பொய். மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் என்ன, ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் இறந்த உடனே அவன் நேரடியாக அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் ஆயிடுறான். இப்போ அல்லாஹ் நமக்கு முழு கண்ட்ரோலில் எடுத்துக்கிறல. நம்மளை இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்கிறான், அல்லாஹ் சில விஷயங்கள் அவன் கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கிட்டா கூட பல விஷயங்களில் நம்மளை இஷ்டத்துக்கு விட்டுருக்குறான். போய் என்ன வேணாலும் செய்யி, பின்னாடி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ் நம்மளை சுதந்திரம் கொடுத்து விட்டுருக்குறான். நினச்சா என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கும் போவோம், நினச்சா கோயிலுக்கு கூட போவோம், நினச்சா ஒரு லைப்ரரிக்கும் போவோம், நினச்சா சாராய கடைக்கும் போவோம். அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், நம்மளை கட்ட விழுத்து விட்டுருக்கிறான். உலகத்தில் இழுத்து புட்டிச்சு நம்மளை ரோபோ மாதிரி ஒரு எந்திரம் மாதிரி செயல்படாமல் சுதந்திரத்தோடு நீ சிந்திச்சு செயல்பட்டுக்கன்னு விட்டுருக்கான். ஆனால் மூத்துங்கிறது என்ன தெரியுமா, அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மௌத்து. மௌத்துக்கு என்ன அர்த்தம், இஷ்டத்து சுத்தினி அல்ல, அது இனி நடக்காதுன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மௌத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்தாகும் பொழுது உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான். அப்போ மௌத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் வாழும்போது உயிர்கள் சுதந்திரமாக இருந்தன, நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம் என்று இருந்தது, அது இனி கிடையாது, நம்ம கண்ட்ரோல் தான் என்று அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம். அதே மாதிரி மலக்குகள் இந்த உயிர்களை எடுத்துக்கிட்டு போன உடனே, உயிர்களை கைப்பற்றினோன்னு மேலே எடுத்துட்டு போவாங்களாம். எடுத்துட்டு போன என்ன ஆச்சு, அல்லாஹ் என்ன செய்வான்னா, நல்ல உயிரா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உயிருக்கு மலக்குகள்லாம் வரவேற்பு. இங்கேயே இல்லை உயிர், முதல் விளங்கிக்கிறங்க, உயிர் எங்கே இல்லை, இங்கேயே கிடையாது. எங்கே இருக்குன்னு கேட்டா, இங்கேருந்து உயிர் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் வானுலகத்துக்கு வானவர்கள் போவாங்களாம். போன உடனே அங்கே என்ன இருக்கும்னா, நறுமணத்தோடு எல்லாம் வரவேற்பாங்களா. வரவேற்றோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த உயிர் நல்ல உயிராக இருக்கிற காரணத்தினால் இதை இல்லியீன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு ஏடு இருக்கிறது, அந்த ஏட்ல போய் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லின்னு சொல்லி ஒரு பதிவேடு எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு நிறைய பதிவேடு உண்டாக்குறான். அப்ப இல்லியின்ல பதிவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவானா. சொன்ன உடனே அந்த உயிரை கொண்டு போய், இந்நாள் இத்தனை இறந்துட்டாரு, நல்ல ஆள், இவர் இத்தனை நம்பர்னு போட்டு அல்லாஹ் நினைச்சிருவான். மலக்குகள் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இல்லிங்கிற புக்கில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரெல்லாம் நல்லவங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதோ, நல்லவங்கன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இல்லின்ல பதிவு செய்யப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உயிரை ஆலமுல் அர்வாஹ், உயிர்களுக்குன்னு உள்ள உலகத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. கெட்ட உயிராக இருந்தவனே அதையும் எடுத்துட்டு போவாங்க. போன உடனே அதுல இருந்து ஒரு துர்வாடை வர்ற மாதிரி, மலக்குகளுக்கு கெட்ட வாசம் வர்ற மாதிரி தெரியும். தெரிஞ்சவன என்ன செய்வாங்க, அல்லாஹ் என்ன செய்து, இங்க கொண்டு வராதீங்க, இதை கொண்டே சிஜ்ஜின்ங்கிற இடத்துல கொண்டே அந்த இதுல போய் பதிவு செய்யுங்க. அல்லாஹ்வே சொல்லுவாமா, அதராக்கமா இல்லியூன். இல்லியுண்டா என்னன்னு தெரியுமா, கிதாபுன் மர்கூம், அது ஒரு பதிவு செய்யப்படக்கூடிய ஏடுன்னு அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுறான். அது மாதிரி சிஜ்ஜின்கிறதை பத்தியும் சொல்றான். அதாவது ஒவ்வொரு நல்லவங்களுடைய பெயர்களும் உயிரை கைப்பற்றின உடனே அதுல ரிஜிஸ்டர், மரண பதிவேடு, நல்லவர்களுடைய பதிவேடு, கெட்டவங்களுடைய பதிவேடுன்னு ஒன்று, ரெண்டுலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அப்ப ஜெயிலுக்கு போறோம்னு வைங்களேன், ஜெயிலுக்கு போனா உள்ள போனோன்னு உள்ள விட்டுருவானா, விட மாட்டான். அங்க ஜெயிலர் இருந்து அவனுடைய டீட்டெயிலாம் எடுத்து, இவன் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆளா இருந்தா அவனுக்கு அந்த செகண்ட்ல உள்ள பிளாக்ல தள்ளி விட்டுட்டு, இவன் வந்தவன் கொஞ்சம் நல்ல கைதியா இருப்பான், அப்பாவி மாதிரி இருக்கிறான், அவனுக்கு ஒரு தனியா பிரிச்சு என்ன செய்வாங்க, எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. தழும்பு எல்லாம் மச்சம்லாம் பார்த்துவிட்டு அடையாளம்லாம் பார்த்து தான் உள்ள அனுப்புவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இவங்களை அவனுடைய ஜெயிலில் வைக்கிறதுக்காக வேண்டி எழுதுனா, இங்கே ஆலமுல் அர்வாஹ்னு ஒன்று இருக்கு, எங்க இருக்கு நமக்கு தெரியாது, அந்த ஆலமுல் அர்வாஹ்ல கொண்டு இந்த உயிர்களை எல்லாம் ஒரு வைக்குவதற்காக வேண்டி அதுக்கு முன்னாடி அங்கே பதிவு பண்ணிக்கிறான். இல்லியின்ல இருக்கும், சிஜ்ஜின்ல இருக்கும். ஒரு ஆள் அங்கே மிஸ் ஆக முடியாது. இல்லியின்ல உள்ள ஒரு ஆள் அங்கே மிஸ் ஆகும், ஏன் அல்லாஹ் பதிவு பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறான். சிஜ்ஜின்ல உள்ளாரும் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் கொண்டே தான் என்ன செய்யப்படும், உயிர்களுக்கு உரிய, அதாவது கபூர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டே உயிர்களை கொண்டு போய் வச்சு விசாரணை நடக்கும்.
நல்லடியாராக இருந்தால் என்ன செய்வாங்க, மலக்குகள் கேட்பாங்க, எழுப்பி வச்சு என்னப்பா செய்திம்பாங்க. அவர் தான் இல்லீனில் பதிவு செய்யப்பட்ட ஆள் தானே, கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவார். இல்லீனில் பதிவு செய்யப்பட்டவராக இருந்தாருன்னா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவார். ஆன்சர் பண்ணோன்னு என்னவாகும், அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அப்படி எல்லாம் வந்து காட்டுவான். காட்டணும்னு சந்தோஷப்பட்டு என்ன செய்வார், நான் போய் இதை வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தாங்க, அரிஜி வயல் அகலி வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் சொல்லுவார். மலக்கு என்ன செய்வாங்க, அது முடியாது, வந்தா வந்தது தான், இன்னொருக்கா போறதுங்கிற விளையாட்டு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டீங்களா எல்லாத்தையும், உனக்கு இன்னென்னதெல்லாம் கிடைக்க போகுது பத்தியா, நீ கெட்டவனா இருந்தா பாரு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நரகத்தையும் காட்டுவாங்க. நீ கெட்டவனா இருந்தா உனக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு அதையும் காட்டிவிட்டு, நீ நல்லவனா இருந்தா பாரு இவ்வளவு கிடைக்குதுன்னு காட்டிவிட்டு, இப்போ இதெல்லாம் கிடையாது பேசாம தூங்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, தூங்க போட்டுருவாங்க. எவ்வளவு நாளைக்கு தூங்கணும், ஹத்தா எபாச கல்லாஹூ, அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கெட்டவனா இருந்தா என்ன செய்வாங்க, இதே மாதிரி கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்களா, அவன் பதில் சொல்ல முடியாதா, பதில் சொல்ல முடியலன்றவன அவனுக்கு என்ன செய்வாங்க, அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சம்மட்டியால் அடிப்பாங்க, பலவிதமான தொண்டர் வருவாங்க. அவனுடைய அந்த அலறல் சத்தத்தை வந்து மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிரினங்களும் கேட்கும். அவ்வளவுக்கு அந்த பூமிக்குள்ள புதைக்கப்பட்டு இருந்தும் கூட அதையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அந்த சத்தம் வர்றதுனா எவ்வளவு வேதனையில கத்துவான்னு பாருங்க. இப்படி இருப்பான் எது வரைக்கும், அதுவும் கியாம நாள் வரைக்கும், எழுப்புற வரைக்கும். இதுதான் ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன்ல இருந்தும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இறந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஸூன், திரும்ப எழுப்பப்படும் வரை அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு பர்ஸகு, கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. இங்கே இருந்து அங்கே போய் பார்க்க முடியாது, அங்கே உள்ளவன் யாரும் இங்கே வர முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம முதல்ல மார்க் அடிப்படையில் என்ன வழங்கணும்னா, இறந்தவன் நல்லவனா இருந்தாலும் வர இயலாது, ஏன் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இறந்தவன் கெட்டவனா இருந்தாலும் வர இயலாது, ஏன் அவன் மலக்குமார்கள் கையில சிக்கி டெய்லி அட்டியும் ஒத்தையும் பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அலறிக்கிட்டு கிடக்குறான். ஒருத்தன் அலறிக்கிட்டே இருக்கிறான் அவங்க கண்ட்ரோல்ல, ஒருத்தன் வந்து தூங்கிக்கிட்டே இன்பத்தில் லயித்து போய் தூங்கி கொண்டே இருக்கிறான். இந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் மனிதர் இருக்கும் பொழுது இவன் வருவானா அவன் வருவானா, அது தற்கொலை செஞ்ச உயிர்னு வர சொல்றீங்க, கண்டிப்பா இவன் முத தான் வாங்கிட்டு இருப்பான். ஏன், தற்கொலை செஞ்சவனுக்கு ரசூலுல்லாஹ் தொழுக மாட்டேன்ட்டாங்க. அப்ப உத வாங்கிட்டாங்க, பின்னி எடுத்துட்டு இருக்கும்போது தப்பிச்சு வந்துருவார் அவரு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டுக்காவல் அவ்வளவு பலவீனமானதா? அப்ப அல்லாஹ்வுடைய லாக்கப்ல அவன் இருக்கக்கூடிய நேரத்துல அதை உடைச்சுக்கிட்டு இங்க வந்துருவான்னு நம்பினால் குர்ஆனையும் நபி வழியையும் எல்லாத்தையும் மறுத்து காஃபிர் ஆயிடுவோம். இந்த மாதிரி பேயும் ஆவியா வந்துட்டார் நம்ம நினைச்சோம்னு சொன்னா அந்த நிமிஷமே நம்ம காஃபிர் ஆகிவிடுவோம். ஏன், குர்ஆனை மறுத்தால் காஃபிர் தானே. குர்ஆன் அல்லாஹ் சொல்றா வர முடியாது, வரலாம் அப்படின்னா நீ அல்லாஹ் ஏத்துக்கிட்ட, அல்லாஹ் நீ ஏத்துக்கல, முடிஞ்சு வச்சுக்காத. அதனால இது ஒரு மார்க் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். அது இது வந்து நீங்க கூடுதலாக விளைங்கிறதா இருந்தா பேய் பிசாசு உண்டாண்டு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம், அதுல நல்ல விவரமா எழுதியிருக்கிறோம், நீங்க பாத்துக்கலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப உலகில வந்து நடைமுறையில் எடுத்து பார்த்தாலும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த ஒரு ஆவியும் எந்த ஒரு ஆள்மலையும் வராது. இப்ப வந்து இப்ப நம்மள்ட்ட உயிர் இருக்குது, நம்மள்ட்ட உயிர் இருக்குதுங்கிறத என்ன செய்யறோம், டெஸ்ட் பண்ணி மருத்துவமனையில் போய் கேட்டால் அவனுக்கு உயிர் இருக்கான்னா உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இன்னும் என் மேலே இன்னொருத்தர் ஏறிக்கிட்டாருன்னு வைங்க, அப்போ என்கிட்ட எத்தனை உயிர் இருக்கணும், 2 உயிர் இருக்கணும்ல. எந்த ஒரு மெடிக்கல்லையாவது டெஸ்ட் பண்ணி ஆமாம் உங்களுக்குலாம் 1 உயிர் இருக்குது இவனுக்கு 2 உயிர் இருக்குன்னு எவனா சொல்லுவானா, ப்ரூஃப் ஏதாவது உண்டா? 2 உயிர் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் என்னைக்காவது யாராவது வாங்கியிருக்கிறானா? என்னன்னா ஒரு ஆள் என் உயிர் ஒன்று ஆல்ரெடி இருக்கிறது, இன்னொரு உயிர் வந்து எனக்குள்ளே சேர்ந்துருச்சுன்னா இப்போ டபுள் உயிராச்சு இல்லையா? டபுள் உயிர் இருக்குதுன்றத வந்து எந்த ஒரு டெஸ்ட் மூலமாவது ஒன்று அல்லாஹ் சொல்லி நிரூபிக்கணும். அல்லாஹ் சொல்படி இல்லைன்னு ஆயிடுச்சு. அல்லது அறிவியல் படியாவது நிரூபிக்கணும். அறிவியல் படி இந்த மாதிரி எந்த ஒரு சோதனையாவது பண்ணி அதை நிரூபிக்க இயலுமா? முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எந்த ஒரு மனுஷன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் 2 கல்பு அல்லாஹ் வைக்கல. 2 உயிர் இருந்தால் 2 கல்பாயிரும்ல. என் உயிர் ஒன்று இன்னொருத்தன் உயிர் ஒன்று இருந்தா அப்போ எனக்கு எத்தனை கல்புண்டாயிடுது? 2 கல்பாகி விட்டது, 2 உள்ளம் ஆகிவிட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த மனுஷனுக்கு 2 உள்ளம் கிடையாதுங்கிறான். மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, எந்த மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இதுவும் அதை மறுக்கிறது. அப்ப இது இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைதான். அப்ப மற்றது தெரியுதுன்னு கேட்டா, இதுக்கு வந்து ஒரு 25-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேண்டாம் இப்படி நினைச்சிருக்கலாம், பேய் பிசாசு இந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கலாம். இப்போ உள்ளதுக்கு அப்படி நினைக்க இயலாது. நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல வந்து நினைச்சா
அதை விட ஒரு அநியாயம், ஒரு கொடுமை, பகுத்தறிவுக்கு செய்யக்கூடிய கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. ஏன் இந்த காலத்தில் என்னன்னு கேட்டால், அறிவியல் படி டெஸ்ட் பண்ணி இது எதனால் ஏற்படுதுன்னா, பலவிதமான ஒரு மூளையில் பலவிதமான ரசாயனங்கள் சுரக்கிறது, மூளையில் பலவிதமான நரம்பு கனெக்ஷன்கள் இருக்கிறது. இந்த இதில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், குறைபாடுகள்னால ஒரு மனிதன் பலவிதமான ஒரு சேட்டைகளை செய்வான். எல்லாமே மூளையில் உள்ள ஒரு விஷயம்தான். சில வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, பொருள் திருடு போயிருக்கும். பொருள் அவங்க புருஷன் முன்னாடி தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பொருளை காணோம். போட்டால் சால்னாவில் பார்த்தா உப்பு பயங்கரமான உப்பாக இருக்கும், உப்பள்ளி போட்டிருக்கும். யாருமே வரலையே, ஜின்னு போட்டுச்சு, பேய் போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னத்தினால வருதுன்னு கேட்டால், இதெல்லாம் அப்படிலாம் போடுறது கிடையாது. அந்த புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ மூளையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரசாயனம் ஒரு திரவம் அவங்களுக்கு கம்மியாக சுரக்குமையானால், ஒவ்வொன்று பலவிதமான திரவங்கள் இருக்கிறது. அந்த ஒரு திரவம் குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களுக்கு அவங்க அவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க பொருள் அவங்களே திருடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த செக்ஷன் ஒர்க் ஆகாது. அவங்களே எடுத்துக்கொண்டு வச்சுட்டு உட்காந்துக்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்க எடுத்ததும் தெரியாது, வச்சதும் தெரியாது. அவர் திடீர்னு ஒரு இதான அவங்க தான் செய்வாங்க அந்த வேலையை. அவங்க தான் இது பெட்டியை திறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க செய்கிறது அந்த ஒரு செகண்டில் என்னமா உண்டு கேட்டால், அந்த ஒரு செக்ஷன் லூஸ் காண்டிட்டு இருந்தால் என்ன செய்வோம், லூஸ் காண்டிட்டு தான் என்ன செய்யும், லைட்டு எரியும் அமர்ந்துடும் இல்லையா, அதுதான் லூசுன்னு பேர் வைக்கிறான். லூசுன்னு பேர் வைக்கிறான். அந்த இணைப்புல லூஸ் ஆகிவிட்டது. பைத்தியக்காரன் லூசுங்கிறமா இல்லையா, அந்த மாதிரி லூஸ் ஆன பிறகு என்ன உண்டு கேட்டால், அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் தூங்குறாங்க, தட்டினா எந்திரிச்சிருவான்ல, எந்திரிச்சிடணும். தூக்கத்தில் நடக்கிறான், அது ஒரு வியாதி. தூக்கத்தில் படுத்த பிறகு அவன் எந்திரிக்கிறான். இந்த எந்திரிச்சதுனால அவன் தூக்கம் களையலை, எந்திரிச்சு நிற்கிறான் களையலை, போய் கதவை திறக்கிறான் களைய மாட்டேங்குது, அப்படியே நடக்கிறான், படியெல்லாம் பார்த்து கரெக்டாக நடக்கிறான். தூக்கத்தில் தான் மட்டும் நடக்குது. அது எந்த பழியில் வந்தாலும் அப்படி பார்த்துட்டே போயிட்டு கரெக்டாக போயிட்டு அப்படியே வந்துடுறான். தூக்கத்தில் நடத்தல்ங்கிற ஒரு வியாதி இருக்கிறது. இது இவ்வளவு நடந்தால் ஒருத்தனுக்கு தூக்கம் இருக்குமா? இருக்காது. யாருக்கு? மூளை ஒழுங்கா உள்ளவனுக்கு. மூளையில் ஒரு செக்ஷனில் பாதிப்பு இருந்தால் அது என்ன செஞ்சாலும் தூக்கத்தை கலைக்காத அளவுக்கு அதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுருது. அந்த ரசாயனத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ மெடிசன் மாத்திரைகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது, அதுக்கு ஒரு மூளையில் ஒரு திரவம் இருக்கிறது. மூளையில் அதுக்குன்னு சில நாளங்கள் இருக்கிறது, சில சுரப்பிகள் இருக்கிறது. அந்த சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு ஆள் இப்படி வர்ற மாதிரி தெரியும், அப்படி நம்ம கிட்ட வர்ற மாதிரி தெரியும், நமக்குள்ளே நுழையிறாரு, இந்த உள்ளே போயிட்டாரு, அப்படி நமக்கே அப்படி தெரியும், யாரோ வர்ற மாதிரிலாம் தெரிஞ்சு உள்ளே போயிட்டாருங்க, போயிட்டாருன்னு இப்போ அவர் நினச்சிக்கிட்டு அவனா பேசுறது. எப்படி பேசுறது? 5 வயசு புள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பேசுறது, 10 வயசு புள்ள நினச்சிக்கிட்டான்னா அப்படி பேசுறது, ஆம்பளைன்னா ஆம்பளைக்கு மாதிரி பேசுறது, பொம்பளை பொம்பளை மாதிரி பேசுறது. இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த மூளை தான் அனைத்தையும் ஒன்று மூளை தானே செய்யுது. இப்போ நம்ம ஒரு எறும்பு கடிச்சோன்னா இப்படி அடிக்கிறோம், பார்த்து குறி வச்சு அடித்தோம், உங்கள் கையில் எறும்பு கடிக்குது, இந்த கை இங்கே இருக்குது, என் கண்ணு இங்கே இருக்குது, இந்த கையில் எறும்பு கடிக்கிறத இந்த கை பார்க்காமலே சட்டக்குன்னு குறி வச்சு அடிக்குது. எப்படி அடிக்குது? அதான் மூளையுடைய வேலை. மூளை ஒவ்வொரு பொருளையும் அப்படி இயக்கிட்டு இருக்கிறது. அனைத்துக்கும் கமாண்ட் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் சில செக்ஷனில் சில நேரங்களில் கமாண்ட் வரலன்னு சொன்னால் அது என்ன, நான் வேறு மாதிரியான ஒரு ராங்க போயிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தன் வேற ஆள் மாதிரி பேசுறது, வேறு பாஷையில் பாஷையிலலாம் பேச மாட்டான் கண்டிப்பாக, அது வராது. அவனுக்கு அந்த பாஷை தெரிஞ்சிருந்தால் வரும். இப்போ எனக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னு வைங்க, எனக்கு இந்த நோய் இருந்தால் நான் என்னால் ஆங்கிலம் பேச முடியாது. ஏன்? என்னுடைய ஆங்கிலம் என் உள்ளத்தில் இல்லை, இருந்தால் தான் அந்த ஆங்கிலம் வரும். எனக்கு ஆங்கிலம் இருந்து இந்த மாதிரி மெண்டல் ஆகிட்டேன்னு சொன்னால் ஒரு நேரத்தில் ஆங்கிலத்தை எடுத்து விடுவேன், ஒரு நேரத்தில் தமிழ் எடுத்து விடுவேன். அப்படி வேண்டாம் வருமே தவிர, ஆங்கிலமே தெரியாத ஒருத்தனால் ஆங்கிலம் பேசவே இயலாது. ஏதாவது உளருவான், ஆங்கிலம் தெரியாத ஆளுங்க உட்காந்துக்கிட்டு ஆங்கிலம் பேசுன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஆங்கிலமாக இருக்கவே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு மனநோய், ஹிஸ்டீரியா. மனநோயில் பல விதங்கள் இருக்கிறது. அப்போ திருடுற மனநோய் இருக்கிறது, தன்னைத்தானே துன்புறுத்துகிற மனநோய் இருக்கிறது, ஓடி போகிற மனநோய் இருக்கிறது. இப்படியான பல விஷயங்கள் என்ன இருக்கிறது. அடுத்த ஆள் தன் மேலாடுவதாக நினைக்கக்கூடிய மனநோய் இருக்கிறது. இது அவங்கவுங்க ஏதோ கற்பனை பண்ணி கொள்றாங்களோ அது மாதிரிலாம் அந்த மனநோய்கள் இருக்கும். இது பார்த்து பயப்படுறதுனால ஏற்படுறது அதிர்ச்சி, அது ஒரு வகை இருக்கிறது. அது இல்லாமல் ஒன்றுமே இல்லாட்டா கூட மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால என்ன செய்யும், மனிதன் பல விதமாக ஒழுங்காக வேலை செய்வோம். அப்படி தானே? இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஏதோ ஒரு வைரஸ் பூந்துட்டா என்ன செய்யறது, ஏற்குமாறு ஆகுமா இல்லையா? எழுத்தை பெருசாக சொன்னால் சின்னதாக்கி விட்டுரும், டெலிட் பண்ணால் என்ன செய்யும், காப்பி பண்ணும்,
காப்பின்னு கொடுத்தா என்ன செய்யும், கட் பண்ணிடும். இப்படி நம்ம ஒன்று அது ஒழுங்காக அந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். ஏதாச்சும் அதில் ஒரு யாருக்கு மாறா போச்சு ப்ரோக்ராம் அடிச்சுன்னா என்ன செய்யும், அது ஏயா அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம பட்டனே தொட மாட்டோம். எங்கேயோ ஒரு அமைக்க தப்பாக ஒரு அமைக்க ஏ அமைக்க விட்டு அந்த பட்டன் மேலே எந்திரிக்கலன்ட்டு வைங்க, போய்கிட்டே இருக்கும், ஒரு லட்சம் ஏன் அடிச்சு போடும். இதெல்லாம் என்னதுனால அந்த ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் போய் அழகாக ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம், எந்த எந்த சுரப்பி குறைவாக இருக்கிறது, எந்த நரம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, எந்த இடத்துல கட்டி மாதிரி வந்திருக்கிறது, எதனால் இந்த எந்த செக்ஷனை இது பாதிச்சிருக்கிறது, இதுகளை எல்லாம் இன்னைக்கு வந்து அக்யூரேட்டா துல்லியமா அப்படியே கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவம் வந்து விட்டது. அது மாதிரி ஆளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அது வந்து வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட அது இலவசமா வச்சிருக்கிறாங்க. வழங்குதான் மனநோயாளிகளுக்கு இலவசமாகவே கீழ்ப்பாக்கத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அதில் போய் பார்த்து அழகா வைத்தியம் பண்ணி அதுக்குரிய மெடிசன், அது அந்த 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 சுரப்பிகளை உண்டாக்குவதற்குரிய மெடிசன்கள்லாம் கொடுத்தோம்னா நான் தன்னால் இப்போ இருந்த அந்த மேலாட்டினாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த காலத்தில் இதுக்கு ஆன்சர் தெரியாமல் என்னஞ்சாங்க, அந்த மக்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆன்சர் தெரியலை, ஒருத்தன் வந்து வேற ஒருத்த மாதிரி பேசுகிறான், அப்போ என்னடா இதை வந்துட்டாங்க போல இருக்குன்னு நினச்சா கூட குரானஜி ஞானமும் இல்லை, அறிவியல் ஞானமும் இல்லை. அந்த காலத்தில் பேயின்னு நினச்சா அல்லாஹ் அவர்களை நாடினால் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அவனுக்கு குரானையும் சொல்லப்படல இதுவும் சொல்லப்படலாம், வேறு எப்படி தான் நினைக்குவான் அவன். நம்ம காலத்தில் அது நடக்காது. ஏன்னா குரானில் வந்து இப்போ பேய்க்கு இடம் இல்லைன்னு தெளிவாக இருக்கிறது, ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது, அறிவியலில் தெளிவாக இருக்கிறது, இதுக்கு ஆன்சரும் சொல்லி வச்சிருக்கிறான் விஞ்ஞானத்தில். அதனால வந்து இந்த இதெல்லாம் ஒரு பொய். அது மாதிரி ஆட்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னாடியே தெரிவித்து டீட்டெயிலாக அனுப்புனீங்கன்னா நம்மளே கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்து விட்டு, வசதி உள்ளவங்கன்னா காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கலாம், வசதி இல்லாதவங்கன்னா ஓசியா வைத்தியம் பார்த்து தர்காவில் கட்டுற ஆளுகள்லாம் ஒரு அதை விட குறைந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியும், இன்ஷா அல்லாஹ் நாடினால் குணமாக்குவதற்கு இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் போலி இருக்கிறாங்க. இந்த மனநோயாளிக்கு பார்க்கக்கூடியவர்களில் ஒரு முக்கால்வாசி பேர் வந்து காசு கொடுத்து கட்டம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ இருக்கு உன்னோட கொண்டு பண்ணி விட்டுறாங்க. ஒழுங்காக தேர்ந்தெடுக்கணும். அந்த இந்த நோய்க்கு மட்டும் மற்ற நோயை விட கூடுதல் கவனம் எடுத்து என்ன செய்யணும், நல்ல டாக்டரை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ்